அன்புக்கும் நட்புக்கும் உரிய டாக்டர் சிவபிரகாஷ் அவர்களே, இந்த விழாவிலே ஒரு நல்ல அருமையான ஒரு ஓவியத்தை எனக்கு வரைந்து வழங்கிய நல்ல ஓவியர் ஆர்டிஸ்ட் எம்ஜிஆர் மனோ அவர்களே, இந்த விழா மேடையை அரங்கத்துக் கொண்டிருக்கிற டாக்டர் நவநீத் அவர்களே, டாக்டர் விஸ்ராந்தி அவர்களே, டாக்டர் குணசேகரன் அவர்களே, இன்னும் இங்கே வருகை கொண்டிருக்கிற இனிப்பான நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான மனப்பூர்வமான வணக்கங்கள். எனக்கு ஒரு வழியா மைக் கிடைச்சிருச்சு. எதுவுமே உடனே வாழ்க்கையில கிடைச்சா சுவை இல்லை இல்லையா, தேடி கிடைச்சாதான் சந்தோஷம். எங்க மாமனார் கூட எனக்கு கல்யாணத்துக்கு போது ஒரு வாட்ச் கொடுத்தாரு, அது ஓடல. என்ன மாமா அப்படின்னு சொன்னீங்க, இல்ல மாப்பிள்ள மற்றதெல்லாம் ஓடி போயிடும், இது மட்டும் ஓடவே ஓடாது. நான் சின்ன வயசுல எங்க அம்மாட்ட வாட்ச் 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 வாட்ச்ன்னு அவ்வளவு கேட்டிருக்கிறேன், அதெல்லாம் குறைஞ்சிட்டேன். ஆனா எங்க மாமனாருக்கு ஓடாத வாட்சை நான் அங்க வச்சிருக்கேன். சில விஷயங்கள் அந்த லேட்டா அது கிடைக்கிற போது அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நீங்க நான் சர்க்கரையை பற்றியெல்லாம் அவங்க நிறைய சொல்லக்கூடிய தகுதி உடையவர்கள். எனக்கு அதுக்கு சொல்ல முடியாத ஒரே தகுதி என்னுடைய உடல் பருமன். ஆனால் ஒன்று, நிறைய செய்திகள் இது மாதிரி பலரிடத்துல கேட்கிற, அதை படிக்கிற, அதை சிந்திக்கிற வாய்ப்பு எனக்கு இறைவன் கொடுத்தது. சில நல்ல செய்திகளை நான் உங்களோட ஒரு கொஞ்ச நேரம் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அவர் சொன்ன மாதிரி அவருடைய நட்புக்காக, டாக்டர் சிவபிரகாஷனுடைய நட்புக்காக நான் இன்னைக்கு எப்படியும் வந்துடுறேன் அப்படின்னு நான் வந்தேன். என்னை நம்பி வேற நகைச்சுவை மன்ற செயலாளர் தனபால் வந்திருக்கிறார், சிவா வந்திருக்கிறாரு, அறிவு வந்திருக்கிறார். ஒரு கேள்வி முதல்ல நேரம் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் எல்லாம் அவரை கேட்டீங்க, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நம்மள எத்தனை பேர் சுதந்திர தினம் கொண்டாடுறதுக்கு தகுதியானவங்க? நம்மள எத்தனை பேர் சுதந்திர தினம் கொண்டாடுறதுக்கு தகுதியானவங்க? இப்போ நான் அதுக்கு டெஃபினேஷன் சொல்கிறேன். எதுக்குமே அடிமையாக இல்லாதவர்கள் தான் சுதந்திர தினத்தை கொண்டாடணுமே ஒழிய, எதுக்காவது அடிமையாக இருந்தால் அவங்க சுதந்திர தினம் கொண்டாடக்கூடாது. எதுக்குமே நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது. புகழுக்கோ, கோபத்துக்கோ, உணவுக்கோ, இல்லை ஏதோ ஒன்றுக்கு நம்ம அடிமையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் சுதந்திர தினம் கொண்டாடக்கூடாது. இப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்குறேன், அதுவும் கொஞ்சம் சங்கடமான ஒரு கேள்வி. இங்கே எவ்வளோ பேர் காட்டு மிராண்டி? நம்மள இங்கே எவ்வளவு பேர் காட்டு மிராண்டி? எல்லாரும் இல்லைன்னு இறுக்கமாக இருந்துட்டாப்புல உண்மையாயிடுமா? நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நினைச்சாலும் நினைக்காட்டாலும் உங்க பியாண்ட் யுவர் கண்ட்ரோல் நாம அத்தனை பேரும் காட்டு மிராண்டி, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். எல்லாருமே காட்டு மிராண்டி. என்ன காட்டு மிராண்டித்தனம்னா, நாம் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி காடுகளில் வாழ்ந்த போது நம்முடைய மரபுல பதிந்த, ஆழமாக மரபணுக்களில் பதிந்த சில பழக்க வழக்கங்கள்லேருந்து நாம் விடுதலையே ஆகலை. எப்படி? 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மரபணுக்களில் பதிந்த சில பழக்க வழக்கங்கள் இருக்கு பாருங்க, அதுலேருந்து நமக்கு இன்னும் ஃப்ரீடம் கிடைக்கல. அதனால தான் நம்ம சுதந்திர தினம் கொண்டாட முடியுமான்னு கேட்டேன். ஒன், எவ்வளவு தான் நாம் சாப்பிட்டா கூட இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ருக்கலான்னு தோணாதவங்க உண்டு. எவ்வளவுதான் ஜிலேபியே கொடுத்துட்டாங்க, பிரியாணியே கொடுத்துட்டாங்க, எல்லாம் சாப்பிட்ருந்தா கூட இன்னும் கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்கலாம், கொஞ்சம் ஊண்டு ஏதாவது. அது வரவே இல்லைல்ல நமக்கு கல்யாண பந்தியில், அது வரவே இல்லைல்ல. வந்ததே நமக்கு காலையில் என்ன பாடுபடுத்த போகுதோ, இல்லை வராததுக்காக நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? இது எனக்கு வரவே இல்லை. இந்த சில பேர் சாப்பிட்டுட்டு கல்யாண வீட்டில் கை கழுவ போகும்போது அத்தனை அண்டாவையும் எண்ணிட்டு போவான். இது பாரு, சேப்பங்குழங்கு ரோஸ்ட் நமக்கு வரல, நம்ம பண்டிகை வைக்கவே இல்லை. ஏய், வச்ச அப்பளமே பாடாப்படுத்த போகுதுரா, சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் வரல என்ன? இப்போ நான் சொல்றது என்ன தெரியுங்களா? இது எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கங்க, அப்பதான் அதுலேருந்து விடுதலை ஆக முடியும். நம்ம 5000 வருஷத்துக்கு முன்னாடி காடுகளில் வேட்டையாடுகிற மனிதர்கள், நமக்கு வேளாண்மை தெரியாது.
பிறகுதான் தானியம் போட்டு விளைச்சு வேணுங்கிற போது எடுத்துக்கலாம். ஒரு ஆடு வளர்த்து வேணுங்கிற போது சாப்பிட்டுக்கலாம், ஒரு மீன் வளர்த்து வேணுங்கிற போது சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கறத நமக்கு தெரிய ஆரம்பிச்சது ஒரு 2000-2500 வருஷத்துக்கு முன்னாடி தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் காட்டுல வேட்டைக்கு போனோம். அப்ப வேட்டைக்கு போகும்போது என்ன சிக்கல்னு கேட்டா, டெய்லி சாப்பாடு கிடைக்கும் ஏதாவது கேரண்டி உண்டா? அந்த காட்டுல அன்னைக்கு ஒரு மான் ஆட்டா உண்டு, அன்னைக்கு ஒரு மீன் ஆட்டா உண்டு, அன்னைக்கு ஏதோ ஒரு விலங்கு கிடைச்சா உண்டு. இதை விட ஆச்சரியம் சொல்லட்டுமா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மனிதனுக்கு வேட்டை கலையும் தெரியாது, அதிகமா தெரியாது. விலங்குகள் அடிச்சு சாப்பிட்டு மிச்சம் போடுற சாப்பாடு தான் இவன் சாப்பிடணும். இவனுக்கு விலங்கு போய் பிடிக்க முடியாது. ஒரு சிங்கமோ ஒரு புலியோ ஒன்று அடிச்சு போட்டு போயிட்டா அந்த எச்ச மாமிசத்தை இவன் சாப்பிடணும். என்ன நடந்ததுன்னு கேட்டா, மனித மனத்துல என்ன பதிவு ஏற்பட்டதுன்னா, பிரெயின்ல நாளைக்கு கிடைக்கும் கிடைக்காது, ஒரு 3 நாள் கழிச்சு கிடைக்கும் கிடைக்காது, அது வரைக்கும் என்ன இருக்கோ அதை நிறைய நாம சேர்த்து எடுத்து உள்ள சாப்பிட்டுறணும், நமக்கு உள்ள கொண்டு போய் வச்சுக்கணும் அப்படின்னு அடுத்த முறை உணவு கிடைக்கிற வரை வேண்டிய ஒரு உணவை சாப்பிட வேண்டும் என்கிற ஒரு வேகம், அது இன்னைய வரைக்கும் நாளைக்கு இல்லை, சாயங்காலத்துக்கு இல்லை, இப்போதைக்கு இல்லை, எவ்வளவு நேரம் வச்சு சாப்பிடலான்ற செல்வம் வந்தா கூட 5000 ஆண்டுகளுக்கு முன்பு பதிந்த அந்த எண்ணம் இன்னும் மனிதர்களை விட்டு போகவே இல்லை. நாம் சுதந்திர தினம் எப்படி கொண்டாடலாம்? இது உங்களுக்கு தெரியாது. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இந்த எண்ணம் உங்களுக்கு தாக்குது. சார் நல்லதான் சாப்பிட்டு முடிச்சோம், ஆனாலும் அதில் ஏதாவது கடைசியாக கொஞ்சம் சாப்பிடலாம் போல் இருக்கு, இன்னொரு தடவை கேட்டிருந்தா நான் பாயசம் சாப்பிட்ருப்பேன் அப்படின்பா, இன்னொரு தடவை கேட்டிருந்தா நான் சாப்பிட்ருப்பேன் அப்படின்பா. ஒரு கதை சொல்லுவான், தெவசத்துக்கு சாப்பிட்றவங்க நல்ல போதும்னு சொல்கிற அளவுக்கு சாப்பிடணும், தெவசத்துக்கு சாப்பாடு சாப்பிட்றவங்க. அப்படி ஒரு ஒரு சிறந்த ஒரு சான்றோரை கூப்பிட்டு ஒருத்தர் தெவசத்துக்கு சாப்பாடு போட்டார். அவர் நல்லா சாப்பிட்டு இனிமேல் இனிமேல் சாப்பிட முடியாது அப்படிலாம் சொல்லி அப்படி சத்தம் போட்டு எந்திரிச்சு எதிர் வீட்டு திண்ணையில் போய் உட்காந்தா. எதிர் வீட்டு திண்ணையில் போய் உட்காந்தா. அந்த வீட்டுக்காரன் ஒரு கேள்வி கேட்டான், பலாப்பழ பாயசம் இருக்கு சாப்பிட்றியான்னு. பலாப்பழ பாயசம் இருக்கு, இது கேரளாவில் நடந்தது. பலாப்பழ பாயசம் இருக்கு சாப்பிட்றியான்னு கேட்டான். குடும் அப்படின்னா குடும். அந்த பாயசத்தை வாங்கின உடனே இந்த வீட்டுக்காரன் சொன்னா, தெவச சாப்பாட்டுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு, எல்லாம் ஆசை தீர சாப்பிடணும். நீ என் வீட்டில் சாப்பிட்டு இருந்தேன்னா எதிர் வீட்டில் போய் ஒரு டம்ளர் பாயசம் குடிக்க முடியுமா அவனால? இப்படி பண்ணிட்டியே, என்கிட்டயே கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேனே, எதிர் வீட்டில் போய் சாப்பிட்டியே. அப்போ அந்த ஆள் ஒரு பதில் சொன்னான், திருவனந்தபுரம் கோயில்ல கூட்டம் எள்ளு விழுந்தா எள்ளு போட இடம் கிடையாது, கூட்டம் நெருக்கிற போது திருவனந்தபுரம் மகாராஜா உள்ள வரார்னு சொன்னா அவர் வெளியே நிற்க முடியும்? அவருக்கு தானா வழி கிடைக்காதோ? அது மாதிரி பலாப்பழ பாயாசம் மகாராஜா மாதிரி, அது வந்த உடனே மற்றதெல்லாம் ஒதுங்கி வழி விட்டுடுத்து அப்படின்னாலும். நீதான் நல்ல சாப்பிட்டியே, மூக்கு பிடிக்க இங்க சாப்பிட்டாச்சு இல்ல. ஒரு டம்ளர் ஒருத்தன் பாயசத்தை கேட்கும் போது நீ ஏன் சாப்பிடலான்னு நினைக்கிற? அவனுடைய தவறு அல்ல, அது அவனுடைய தவறு அல்ல. உயிர்குலத்தில் எல்லாமே இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கலாம், காரணம் நாளை கிடைக்கும் கிடைக்காது, அதற்கு ஏற்ப நாம் ஏற்கனவே உடம்புல சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற மரபணுவில் இருக்கிற பதிவு காரணமாக மனிதர்கள் அதிகம் உண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இதை நீங்க ஜெயிக்கிறது ஈஸியா? மற்றவங்களை ஜெயிக்கிறது உலகத்துல ரொம்ப ஈஸி, நம்மளை ஜெயிக்கிறது உலகத்துல ரொம்ப கஷ்டம். மற்ற எவனவனாலும் ஜெயிச்சிடலாம், நம்மளை நம்ம ஜெயிக்க முடியாது, ரொம்ப பெரிய கஷ்டம். ஒருத்தர் சொல்றாரு, அதில் என் ஒய்ஃபையும் சேர்த்துங்க சார், அவளையும் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு. அது உங்க ப்ராப்ளம். வாழ்க்கையில நம்ம மற்றவங்களை ஜெயிக்கலாம், ஆனா நம்மளை நாமே ஜெயிக்க முடியாது. நம்முடைய மனசுல தோன்றுகிற ஒரு விருப்பத்தை நம்மளால ஜெயிக்க முடியாது. ஆனா டாக்டர் உங்களுக்கு உணவு பத்தி நிறைய செய்தி சொன்னார். நீங்க ஒரு நுட்பத்தை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இப்ப அபண்டன்ட்டா அவைலபிள் சாப்பாடு, ஆனா நம்முடைய உள் மனதில் அந்த அர்ஜு இருக்கு, நிறைய சாப்பிடணும். அதை ஒரு நிமிஷம் விழிப்படையணும். என்ன அடுத்த வேலை எனக்கு கிடைக்காதா? தாராளமா கிடைக்கும். என்ன வேணுமோ நாளைக்கு அடுத்த வேலைக்கு வேண்டியது எல்லாமே இன்னைக்கு அவைலபிள், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சார் முன்னெல்லாம் பால்னு சொன்னா காலையில பால்காரன் கொண்டாந்து கொடுத்துட்டா அப்புறம் பால் கிடைக்காது. இப்ப 24 hours அது பாலா இல்லையோ என்னமோ வெள்ளையா கிடைக்குதா இல்லையா?
நாம தான் வெளுத்ததெல்லாம் பால்னு நம்புற ஒரு நல்ல குணம் ஜனங்கள். அதனால நமக்கு கவலையே இல்லை. 24 மணி நேரமும் பால் அவைலபிள். சூப்பர் மார்க்கெட் போங்க, எந்த கடைக்கு வேணா போங்க, எங்கேயாவது பால் இல்லைன்னு சொல்லியிருக்கானே? ஸோ எந்த பொருளுமே இப்போ அவைலபிளா இருக்கு. இந்த அவேர்னஸ் நமக்கு வரணும். நாம நாளைக்கு கிடைக்காம போயிடுமோ, நாளைக்கு கிடைக்காம போயிடுமோன்னு ஒரு காட்டு மிராண்டிகளை போல அச்சத்தோடு வாழ வேண்டிய வாழ்க்கை இல்லை. இந்த அவேர்னஸ் வந்துட்டா பலவிதமான நோய்கள்லேருந்து விடுதலை அடையலாம். இப்ப டாக்டர் கூட சொன்னாரு, சாபமா வரமான்னு ஒருத்தர் கேட்ட போது ஒரு கருத்து சொன்னார். இந்த சர்க்கரை குறைபாடுங்கிறது தெரிஞ்சிட்ட உடனே நம்ம எல்லா விஷயத்திலும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிப்போம். அதனால நீண்ட ஆயுள் வாழுகிறார்கள்ங்கிறது புள்ளி விவரம். மற்றவங்க விவரம் தெரியாமே ஹார்ட் அட்டாக்ல போயிடுறாங்க. ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக்கு சான்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சிட்டதுனால கொஞ்சம் அதிக ஸ்டெப்ஸ் கூடுதலாக கவனிக்கிறதால அவங்க அதிகம் வாழ முடியுது. அதனால அதை வரம்னு கருதணுமே ஒழிய சாபம்னு கருத வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. இப்போ இல்லை, நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கதை சொன்னேன். அப்புறம் நிறைய எல்லாத்துலேயும் வந்துருச்சு. என்னன்னா இப்போ ஒரு சீக்ரெட் பாருங்க. நமக்கு ஏதோ ஒரு குறையோ ஒரு கஷ்டமோ ஒரு சிரமமோ அது இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 90% ப்ராப்ளம் சால்வ்டு. ப்ராப்ளத்தினுடைய சொல்யூஷன் கிடைக்கவே வேணாம். இதுதான் சில பேர் சொல்லுவோம், என்னமோ பண்ணது உடம்பு, தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது, பெரட்டுற மாதிரி இருக்குது, சாப்பிடணும் போலையும் இருக்குது, தூங்கலாம் போல இருக்குது, தூங்க முடியல, ஏஞ்சி உட்காந்துக்கலாம் போல இருக்கு. இவனுக்கு என்ன வைத்தியம் பண்றது? எது மாதிரி இருக்குங்கிறா, எது கேட்டாலும் எது மாதிரி இருக்கு அப்படிங்கிறா. கடைசியாக டாக்டர் எல்லாம் செக் பண்ணிட்டு, எப்பா அது இதுதான் ப்ராப்ளம், அதில் நீ மைல்டு டிப்ரெஷனில் இருக்கிற, அதுக்கு ஒரு மாத்திரையை போடு, வேற வழியே கிடையாது, போடு, வெளியே வந்துடுவேன் அப்படின்னாருன்னு வச்சுங்க. இப்போ நமக்கு என்னன்னே தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கிற போது இதுதான் ப்ராப்ளம்னு தெரிஞ்சிட்டா ஒரு 80-90% வெளியே வந்துடுறோம் இல்லை? அது மாதிரி நமக்கு டயபெட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அடையாளத்தை ரிப்போர்ட் காமிச்சு டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னா இதுதானே ரைட்டு, இதை சால்வ் பண்ண என்ன வழி இருக்கு சிவபிரகாஷ் சார் யூடியூப் கேட்டா சால்வ் பண்ணிட்டு போறோம், அவ்வளவுதானே இல்லையா? உட்காந்து ஒழுங்கா கேட்டு ஃபாலோ பண்ணணும். அது ஒரு கஷ்டம். எங்கம்மா அவங்ககிட்ட தான் சொல்லணும். சிவபிரகாஷ் அதை பின்பற்றுவதற்கே 10 வருஷம் கஷ்டப்பட்டார். அந்த அம்மா தான் அவரை பின்பற்ற வச்சாங்க. அந்த ரகசியம் எல்லாருக்கும் தெரியணும். அவரையே அவங்க தான் டேம் பண்ணாங்க. ஈஸி இல்லை அது. ஒரு சிஸ்டத்துக்குள்ள வந்து தன்னுடைய லைஃபை கொண்டு வரதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கு இதுதான் குறைன்னு தெரிஞ்சு போயிட்டா அதை அட்ரஸ் பண்ண முடியுமா இல்லையா? இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சு போயிட்டா அதை அட்ரஸ் பண்ண முடியுமா? எனக்கு என்னன்னே தெரியல, என்னமோ பண்ணுதுன்னா அவனுக்கு எப்படி ட்ரீட் பண்ண, என்ன பண்றது? என்ன தேவைன்னு சொல்லு அப்படின்னா, பணம் வேணுமா? இல்லை, பணம் என்கிட்ட இருக்கு. கல்யாணம் பண்ணணுமா? இல்லை, அந்த மாதிரி என்னமோ இல்லை, ஏற்கனவே ஒன்று இருக்கு. இப்படி வரிசையா எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அவன் என்ன வேணும்னு சொன்னாதான் அதுக்கு தீர்வு சொல்ல முடியும். இது பாருங்களேன், நான் ஒரு கதை சொல்றது உண்டு. ஒரு விவசாயி கடவுளை பார்த்து திட்டினான். என்ன நீ, நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், எத்தனை துன்பப்படுறேன், லைஃப்பில் படாத பாடுபடுறேன். இந்த ஜமீன்தார் பார் எவ்வளோ சௌரியமாக இருக்கிறாரு, எல்லாருக்கும் அடுத்தவன் சௌரியமாக இருக்கிறான்னு வேற ஒரு எண்ணம். அந்த ஜமீன்தார் பார் எவ்வளோ சௌரியமாக இருக்காரு, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாரு, உனக்கு கண்ணே இல்லையே, இப்படி திட்டினான். உடனே கடவுள் சொன்னார், டேய் நாளைக்கு சாயங்காலம் கோயிலுக்கு வா, உன் கஷ்டத்தெல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துகிட்டு வந்து கோயிலில் போட்டு, புரியுதா? எல்லாரும் வந்து அவங்கவுங்க கஷ்டத்தை வந்து கோயிலில் போடுங்க. போட்டுட்டு எவன் கஷ்டம் கம்மியாக இருக்குது சின்னதாக இருக்குன்னு சொல்லுங்களோ அதை எடுத்துங்க. இந்த விவசாயி பார்த்தான், அப்போ நம்ம கஷ்டம் நம்ம மூட்டையாக கட்டி போட்டால் பண்ணையார் கஷ்டம் கம்மியாக இருக்கும், நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம், ஜாலியாக இருக்கும், நம்ம போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு மறுநாள் ஊரில் எல்லாருக்குமே சாமி சொல்லிட்டார், அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஆகாஷவாணி மேலேருந்து கேட்டால் அதுக்கு ஆகாஷவாணின்னு தானே பேர். ஆகாஷவாணி அறிவிச்சாச்சு. எல்லாம் ஊரில் வந்துட்டான். 6 மணிக்கு கோயிலுக்கு வான்னு வந்துட்டான். 6 மணிக்கு எல்லாரும் கோயிலுக்குள்ளே வரும்போது மூட்டையை எடுத்துகிட்டு வரலாம். நம்ம சொன்னோம் பாருங்க, இந்த விவசாயி அவன் மூட்டையை எடுத்துகிட்டு வந்தால் அவனுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். இருக்கிறதுலையே சின்ன மூட்டை அவனது தான். ஒருத்தன் வெறுங்கையோடு வந்தான், மூட்டை கிட்ட எடுக்காமல் வந்தான். இவன் கேட்டான், அண்ணே உங்கள் கஷ்டமே இல்லையா? லாரியில் வருது.
அதை கையில் கொண்டு வர முடியாதுன்னு லாரி வச்சு எடுத்துட்டு வரேன். நம்ம தெரியாம நம்ம மூட்டையை போட்டு அவன் மூட்டையை தொட்டா அதை எடுத்துக்கிட்டு போற லாரி காசு கூட நம்ம கிட்ட இல்லை. என்ன ஆகுமோ? அப்ப உடனே மெதுவா கடவுளை பார்த்து கேட்டான், இதை போட்டுட்டு மட்டும் போகக்கூடாதா? இன்னொன்னு எடுத்துக்கிட்டு தான் போகணுமா? போட்டுட்டு மட்டும் போகக்கூடாதா? கடவுள் சொன்னார், இது எக்ஸ்சேஞ்ச் மேளா. ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணுமே ஒழிய போட்டுட்டுலாம் இங்க யாரும் போக முடியாது. எக்ஸ்சேஞ்ச் மேளா. அப்படி 6 மணிக்கு லைட் ஆஃப் ஆச்சு, கோயில் கதவை சாத்தினாங்க. இவன் பாருங்க, மூட்டையை போட்டவன் வேகமா அவன் மூட்டையவே எடுத்துட்டான், ஜாக்கிரதையா எடுத்துட்டான். இதுல என்ன கொடுமைன்னா எல்லாருமே அதான் பண்ணியிருக்கான். அத்தனை பேரும் அவன் மூட்டையை எடுத்தான். இவன் அந்த மூட்டையை வச்சுக்கிட்டு பக்கத்தாள்கிட்ட கேட்டான், அண்ணே நீங்க வேற மூட்டை எடுக்கலையா, உங்க மூட்டையை எடுத்துக்கிட்டீங்களே அப்படின்னா. ஏய், இதுலயாவது என்ன இருக்குன்னு தெரியும், அதுல என்னென்ன இருக்குன்னு எவனுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்கவுங்க உடம்பு சரியில்லாத மூட்டையா கட்டி போட்டு எடுத்துக்கங்கன்னு சொல்லி நமக்கு தலைவலி இருந்து மூட்டை கட்டி போட்டு எடுத்த மூட்டையில எய்ட்ஸ் இருந்தா என்னங்க பண்றது? நான் சொல்ல வர இடத்த மட்டும் இப்ப புரிஞ்சுக்கங்க. நமக்கு என்ன குறைபாடு என்பது தெரிந்து விடுவது அது தீர்ந்ததற்கு கிட்டத்தட்ட சமம். நம்ம குறைபாடே நமக்கு தெரியலன்னு வச்சுங்க, எப்படி தீர்க்கிறது? அத இப்ப எனக்கு பினான்சியலா ஒரு கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா நான் தீர்த்திடலாம். சைக்கலாஜிக்கலா ஒரு கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சா அதை தீர்த்திடலாம். நான் இப்ப எதுவுமே எனக்கு தெரியாதபடியே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா அதை எப்படி தீர்க்க முடியும்? ஸோ நம்ம டெஸ்ட்லயோ ரிப்போர்ட்லயோ டாக்டரோ கண்டுபிடிச்சு நம்ம டயபெட்டிக்னு சொன்னா வருத்தப்பட வேண்டாம். நமது குற்றம் தெரிந்த மாத்திரத்திலேயே 90% அது தீர்ந்து விட்டது என்கிற உண்மையை உள்வாங்கி கொள்ள வேண்டும். இது லைஃபோட பெரிய சீக்கிரம். 3வது விஷயம், மற்றது நோயா இருக்கலாம், இது ஒரு குறைபாடு தான். இது வந்து சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மாறுதல். அவங்க டைப் 1 வாங்க, டைப் 2 எப்படி இருந்தால் என்ன அவஸ்தை ஒன்று தானே. நீங்கள் டைப் 1ன்னு வச்சுக்கோங்க, டைப் 3 கூட கொண்டாங்க, டைப் 4 கூட கொண்டாங்க. இதுனா ஃபோனா 1 4 3 4 வரிசையாக கொண்டாடுறதுக்கு என்ன வேணா கொண்டாங்க, எங்கள் அவஸ்தை ஒன்று தானே இல்லையா? அவங்கவுங்க படுற அவஸ்தை ஒன்று தானே. இது எல்லாத்துக்குமே எத்தனை மருந்து கொடுத்தாலும் எத்தனை மாத்திரை கொடுத்தாலும் அவர் என்ன சொன்னார்? உணவில் ஒரு ஒழுங்கு இருக்கணும்னார். டைம் ஒரு சின்ன ஒழுங்கு இருக்கணும் அப்படின்னார். என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு விவேகம். இதில் எதெல்லாம் கூட்டுது அது என்னை விட நீங்கள் அத்துப்படியாக இருப்பீங்க. மைதா என்ன பண்ணும், கார்போஹைட்ரேட் என்ன பண்ணும், நார்ச்சத்து உள்ளது என்ன பண்ணும், காய்கறிகள் என்ன பண்ணும், இதெல்லாம் உங்களுக்கு நிறைய முறை நீங்கள் கேட்டு உங்களுக்கு அத்துப்படியாக இருக்கும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு தெளிவு இருக்கணும். நாம தான் அதை கையாள முடியணும். அடுத்தது என்னுடைய ரிக்வஸ்ட், மற்ற எல்லாத்தையும் விட இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் நல குறைபாடுகளுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டால் ஃபேமிலி சப்போர்ட். இது வந்து பலரும் தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு தானே குறைபாடு, எனக்கு என்ன வந்ததுன்னு பேசக்கூடாது. இதை வந்து வீட்டில் இவன் யாருக்கு உண்மையில் குறைபாடு இருக்கோ அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நான் டாக்டர்கிட்ட கேட்டுக்கிறேன், ஸ்கூலாக போங்க, காலேஜாக போங்க. அதே மாதிரி மக்களுக்கு என்ன மனோநிலை வரணும் அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்தால் மட்டும்தான் நான் அட்வைஸ் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. என் குடும்பத்தில் ஒருவருக்கு இருந்தால் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்குமே தெரியும். சார், மனித மனம் வந்து அலைப்பாயக்கூடியது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க எதிர்த்தாப்பில் வச்சு தான் திங்கணுமா? நம்ம தான் சின்ன வயசுலேருந்தே திருட்டுத்தனமாக தின்னு பழகி இருக்கோம்ல, எவ்வளவு திருட்டுத்தனமாக தின்னு இருக்கிறோம். ஒய்ஃபுக்கு டயபெட்டிஸ் தான், ஹஸ்பண்ட் நோக்கு தான் டயபெட்டிஸ், எனக்கு என்ன வந்தது அப்படின்னு கடிச்சாருன்னா மனுஷனா? எங்கள் பேராசிரியரில் நமசிவாயம்னு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார். நமசிவாயம் ஐயாவுக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு, ரொம்ப கடுமையான டயபெட்டிஸ். ஆனால் அவர் எவ்வளவு கஷ்டத்துலையும் ஜோக்கடிப்பார், பெரிய ஆச்சரியம். லாஸ்ட் டேஸு அவர் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறாரு. நர்ஸு ஊசி போட வந்தாங்க, நடந்த சம்பவம். நர்ஸு ஊசி போடுறதுக்கு பெரிய ஊசியை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அவர் கேட்குறாரு, ஏம்மா இன்னொரு ஊசி எடுத்துட்டு வா, என் கையில் கொடு. எதுக்குன்னார், ஒரு நிராயுத பாணியை தாக்கக்கூடாதுமா, ஒரு ஆயுதம் கையில் இருந்தாதான் நீ தாக்குறதுக்கு. தமிழ் இலக்கணப்படி ஆயுதம் இல்லாதவங்களும் ஆயுதம் வச்சிருக்கிறவங்க தாக்கக்கூடாது, சும்மாவாது குடும்பம். அப்படி எப்பவுமே அவர் கிண்டலாக பேசிக்கிட்டே இருப்பார். அவருக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு பாருங்க. ஆனால் வெளியில் போய் கொஞ்சம் அங்கங்கே காப்பியில் சக்கரை போட்டுக்கும், ஒரு ஜிலேபி, ஒரு அரை ஜிலேபி 2 ஜிலேபி இதெல்லாம் உண்டு, அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை.
ஒரு நாள் மனைவி காஃபி போட்டு கொண்டு வராங்க, அவங்க மனைவிக்கு வரல, மனைவிக்கு இல்லை, சர்க்கரை நோய் இல்லை. காஃபி போடுறாங்க, இந்த பாருங்க இது உங்க காப்பி, பாருங்க இது ஏன் காப்பி அப்படின்னு வைக்கிறாங்க. இவருக்கு அந்த அம்மா காப்பியவே பார்க்குறாரு, அது சர்க்கரை போட்டிருக்கோம், நம்மளதுல சர்க்கரை இருக்காது அப்படி. டக்குன்னு அந்த அம்மா கவனத்தை திருப்பினார், வாசல்ல யாரோ காலிங் பெல் அடிக்கிறான் போய் பாரு, வாசல்ல யாரோ போய் காலிங் பெல் அடிக்கிறான் பாரு அப்படின்னாரு. யாரும் அடிக்கல. இப்போ எதுக்கு என்ன இங்கேருந்து அனுப்புறீங்க அப்படின்னா, ஏய் காலிங் பெல் அடித்த சத்தம் கேட்டது, நீ போய் பாரு. இந்த அம்மா வாசல்ல பார்க்க போகும்போது டபக்குன்னு காப்பியை மாற்றி வச்சுக்கிட்டார். அவருக்கு ஒரு எண்ணம், அந்த அம்மா சக்கரை போட்டு குடிக்கும், அந்த காப்பி நம்ம குடிக்கணும் அப்படின்னு. எடுத்து வாயில் வச்சா அதுலேயும் சக்கரை இல்லை, கசக்குது. இப்போ இந்த அம்மா வந்தால் கேட்கவும் முடியல. இவர் முகம் போகிறத பார்த்துட்டு, என்ன ஒரு மாதிரி நெளியிறீங்க, என்ன நெளியிறீங்க, உன் காப்பி அதுலேயும் சக்கரை இல்லை. அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சுங்க, என்னைக்கு அந்த சனியை உங்களை சாய்ச்சதோ அன்னைக்கே நானும் அதை விட்டுட்டேனே. நமசிவாய சொன்னாரு, இது அவர் சொல்றது நீங்க எழுதி வச்சுக்கணும். எனக்கு இருக்கிறவன் கொழுப்பெடுத்து போய் வெளியில திருட்டுத்தனமா திங்கணும்னு நினைக்கிறேன், அவளுக்கு அது இல்லை, ஆனா என் மேல உள்ள அன்புனால அதை விட்டுட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் அவளை ஏமாத்தி வெளியில சக்கரை சாப்பிடணுங்கிற எண்ணம் அன்னைக்கே எனக்கு போச்சு. ஏன்னா எனக்காக அவ வாழ்றா, எனக்காக அவ வாழறா, அவ அதை விட்டு கொடுக்குறா. இதுதான் நான் அந்த அளவுக்கு இல்லாட்டா கூட ஃபேமிலி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும். நம்ம வீட்டு குழந்தைங்கள்லாம் வயசானவங்க டயபிட்டிஸ்னா ரொம்ப விளையாட்டு, தாத்தா மைசூர் பாக்கு திங்காது, அந்த அதிகாரம் எல்லாம் அதுங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் ரொம்ப பெருசாக கண்ட்ரோல் பண்ணணும், அது முக்கியம் இல்லை. அந்த மாதிரி யாருக்காவது ஒரு குறைபாடு இருந்தால் வீடே அவங்க எதிரில் அதை டெம்ப்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. நாம் டெம்ப்ட் ஆகக்கூடாது, அதான் மெச்சூரிட்டிங்கிறத நான் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் ஆர்கியூமெண்ட்டுக்கு சொல்லலாம். பட் வீடே டெம்ப்ட் பண்ணாத மாதிரி அந்த சூழ்நிலையை அமைப்பது என்பது தான் உண்மையான மனிதர்கள் வாழுகிற குடும்பத்தின் அடையாளம். இல்லை என்றால் அது விலங்குகள் வாழுகிற வாழ்க்கைக்கு சமம். நம்ம கூட இருக்கிறவங்களுக்காக நாம் அந்த பழக்கத்தை மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். இன்னும் சில பேர் இருக்காங்க, யாருக்காகவும் எதையும் தன்னுடைய பழக்கத்தை மாற்ற மாட்டாங்க. நான் இப்போ சொல்ல வருது மருத்துவ ரீதியான அட்வைஸ் அவங்க பண்ணலாம், மற்ற அட்வைஸ் தான் நான் பண்ணலாம், அதுக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டி, அதை நான் பண்ணலாம். வேற ஒரு சமயத்தில் உடம்பு சரியில்லை, ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்க, ஹார்ட் ப்ராப்ளம் ஆகி இருக்காரு. டாக்டர் செக் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவருடைய ஒய்ஃபை கூப்பிட்டுங்க, வாங்கம்மா, ஏம்மா அவரை கொஞ்சம் நல்ல கவனிங்கம்மா, பார்த்து கொஞ்சம் நல்ல சத்துள்ள உணவாக கொடுங்க, எப்போ பார்த்தாலும் நீங்கள் சீரியல்லையே உட்காந்துக்கிட்டு சீரியலையே பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி, அவருக்கு டயத்துக்கு பார்த்து சாப்பாடு போடுங்க, கரெக்டாக கொடுங்க, ராத்திரி சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு 40-50 யோசனை சொல்கிறாரு டாக்டர். டாக்டருக்கு யோசனை சொல்கிறது தானே முழு நேர வேலையை, சௌகரியமாக சொல்லலாம், இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் பாட்டுக்கெல்லாம் சொல்கிறார். இப்படிலாம் சொல்லிக்கிட்டு அந்த அம்மாவை வராண்டா வரைக்கும் அப்படியே பேசிக்கிட்டு அந்தாண்ட போயிட்டார். இவன் இங்கேருந்து பார்க்குறான், என்ன சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்ன சொல்கிறார். அந்த அம்மாவுக்கு தான் அட்வைஸ் பண்ணுறாரு என்னென்ன பண்ணணுன்னு. அந்த மாதிரி திரும்பி வந்தோடனே இவன் ஆசையாக கேட்டான், டாக்டர் என்ன சொன்னார். அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை, நீ பழைக்க மாட்டேன்னு சொன்னார். முடிச்சிச்சு. ஏன் அவர் சொல்கிற எதையும் என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, அதுக்காக நான் என்ன எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது, நீ பழைக்க மாட்டேங்கிறது தான் வராண்டா வரைக்கும் கூட்டிகிட்டு போய் சொல்கிறாரு சார். அதுக்கப்புறம் அந்த மனுஷன் உயிர் வாழ முடியுமா? ஸோ நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, நோய்க்கு மருந்து அவங்க தரலாம், அட்வைஸ் அவங்க தரலாம், மற்ற மனிதர்கள் அன்பாக அரவணைக்க வேண்டும் என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்லலாம். ஒரு ஃபேமிலியுடைய கடமை, அந்த வீட்டில் இருக்கிற சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டிய அந்த கடமை இருக்குது. இது இன்னொரு பக்கத்தில் யூஸ் பண்ணும். சின்ன சின்ன மாற்றங்கள் கூட நம்மளால் பண்ண முடியாதா சார்? அவர் சொல்கிற மாதிரி ஒரு 6 மணிக்கு சாப்பிட்றது இல்லை 7 மணிக்கு சாப்பிட்றது ட்ரை பண்ண முடியாதா? இதை விட வெளிநாட்டு கலாச்சாரத்தை நம்ம இந்த இடத்துல சில இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஃப்ரோசன் ஃபுட்டு இந்த நாட்டுக்கு அது அவசியமே கிடையாது. ஏன் தெரியுங்களா? நமக்கு கிட்டத்தட்ட 12 மாதங்களுமே எல்லா நாட்களிலுமே எல்லாமே கிடைக்கும். இந்தியாவுடைய மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் இந்த நாட்டினுடைய தட்பவெப்ப நிலையினால நம்முடைய உணவு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் விளையும், அப்புறம் விளையாது அப்படிங்கிற மாதிரி லாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வெளிநாட்டில் அவங்க சொன்ன மாதிரி ரஷ்யாவில் -30 டிகிரி இருக்குன்னாரு. டாக்டர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது -30 டிகிரி இருக்கும், அப்பவும் நான் ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தோடு போவேன் அப்படின்னார்.
இந்த மாதிரி இந்தியாவிலலாம் கிடையாது. இங்கே என்னதான் போனாலும் மைனஸ்லலாம் பெருசாக போகாது இந்தியாவுக்குள்ள. ஸோ வாழைப்பழம்னா வாழைப்பழம் கிடைக்கும், பப்பாளினா பப்பாளி கிடைக்கும், அவரைக்காய் வேணும்னா அவரைக்காய் கிடைக்கும். என்ன அவரைக்காய் சில சமயம் கிடைக்காது, கொஞ்சம் சீசனில் கிடைக்காது. ஆனால் ஏதோ ஒரு காய்கறி, ஏதோ ஒரு உணவுப் பொருள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். நாம் எதுக்கு ஃப்ரோசன் ஃபுட்டுக்கு போகணும்? எல்லாத்தையும் தூக்கி ஒரு இதில் போட்டு ஃப்ரீசரில் போட்டு அதை நல்லா ஃப்ரோசனை ஆக்கி அதுக்கப்புறம் எடுத்து சுட வச்சு எதுக்கு நம்ம சாப்பிடணும்? நான் அமெரிக்கா போயிருந்த போது நானும் மோகன சுந்தரெல்லாம் போனோம். அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி கொண்டே போட்டான், நாங்கள்லாம் சூடாக சாப்பிட்றவங்க, நீங்கள் சுட வச்சு சாப்பிட்றவங்க. நாங்கள் சூடாக சாப்பிட்றவங்க, நீங்கள் சுட வச்சு சாப்பிட்றோம். நான் திருத்தனேன், சுட வச்சு இல்லைப்பா, சுட வச்சு சுட வச்சு சுட வச்சு சாப்பிட்றோம். எத்தனை தடவை தான் அதை சுடுறது? ஒரு மனுஷனையே எவ்வளோ தடவை சுடுறது? ஒரு தடவை சுட்டதோடு விட வேண்டாமா? 2 தடவை 3 தடவை சுட்டா நியாயமா அது? சரி, அவங்களுக்கு தவிர்க்க முடியாது, ஏன்னா அவங்க நாட்டில் வேறு வழி கிடையாது. வெளியில் போகிறவங்களுக்கு இந்தியாவில் என்ன குறைஞ்சி போச்சு? நம்ம அப்பப்போ சமைக்கலாம், அப்பப்போ சாப்பிட்லாம், அதுக்குரிய வாழ்க்கை முறை இருக்குது. உடனே லேடிஸ்லாம் யோசிப்பாங்க, எங்களுக்கு யோசனை சொல்லுவேன், யார் சமைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. அவரையும் சேர்த்து காயின்னு இருக்கு சொல்லுங்கள், அவரையும் சேர்த்து உதவி ஒத்தாசியாக பாத்திரம் கழுவு சொல்லுங்கள். கொரோனாவில் கழுவுல அது என்ன? கொரோனா வந்தால் தான் ஆம்பளை பாத்திரம் கழுவானே, கொரோனா வந்தால் தான் வீடு பெருக்குவானே. கொரோனா இல்லாத போதும் ஒரு ஆம்பளை வீடு பெருக்கணும், கழுவணும், பாத்திரத்தை சுத்தம் பண்ணணும். நான் என் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதை விட வராமையே இருந்தா நான் சீக்கிரமாக முடிப்பேன், நீங்கள் 1க்கு 2 வேலையை ஆக்கிட்டு அந்தாண்ட போயிடுவீங்க. அப்படி அல்ல, அப்படியாவது பண்ணணும். எதுக்கு சொல்ல வர, நம்ம என்ன சார் நல்ல ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்லாம் சார், ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இந்த புஸ்தகத்தில் நான், இது ரொம்ப அழகான புஸ்தகம், இது ஒரு நல்ல புஸ்தகம். நீங்கள் பூண்டு புற்றுநோயை எப்படி எதிர்க்குதுங்கிற அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இவர் பதிவு பண்ணியிருக்கார் ஒருத்தர். உலகம் முழுக்க ஆய்வு பண்ணதில் ஒன்றும் கிடையாது, முட்டைக்கோஸ் மட்டும் நல்ல முறையில் நாம் சாப்பிட்டோம்னு சொன்னால் எவ்வளவு நோய்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறதுக்கு. அதாவது உடலில் இருக்கிற புண்ணை ஆற்றக்கூடிய சக்தி, முட்டைக்கோஸ் பற்றி ஒரு பெரிய ஆய்வு, புற்றுநோயை தடுக்கக்கூடிய சக்தி முட்டைக்கோஸுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரிசர்ச் பேப்பர். அதை எடுத்து அவர் பதிவு பண்ணியிருக்கார். நீங்கள் கேட்பீங்க, முட்டைக்கோஸ் எப்படி சாப்பிட்றது? துணி காய்கறி சாப்பிடலாம். யார் சொன்னால்? நான் வேடிக்கைக்கு சொல்லலை, எங்கள் வீட்டில் நாங்கள் வேறு மாதிரி பண்ணுவோம். சைவ ஆம்லெட்னு ஒன்று இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் பேசிக்கலி வெஜிடேரியன். சைவ ஆம்லெட் நல்லா இவ்வளோ முட்டைக்கோஸ் எடுத்துக்கணும், கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு மாவு இருக்குல்ல, அதை லேசாக கரைச்சி ஊற்றிட்டு துளியோண்டு அந்த சோடாப்பு மாதிரி ஒன்று அந்த பூத்து கொஞ்சம் வரத்துக்காக அதை நீங்கள் போட்டு உப்பெல்லாம் போட்டு தோசைக்கு பதிலாக அடை மாதிரி அதை அப்படி ஊற்றுனீங்கன்னா முழு முட்டைக்கோஸ் தான் இருக்கும். முழு முட்டைக்கோஸு நல்ல வெந்து அந்த பாசிப்பருப்பு மாவோடு சாப்பிட்டா ஆம்லெட் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். பக்கத்து வீட்டில் கூட நான் ஆம்லெட் சாப்பிட்றணுன்ற டவுட்டு வரும், அந்த வாசனை அந்த மாதிரி அடிக்கும். அப்போ முட்டைக்கோசனுடைய அளவு ஜாஸ்தி ஆகிடுச்சு இல்லை உங்களுக்கு, இல்லையா? பாசி பருப்பினுடைய அளவு கம்மியாயிடுச்சு. நான் இப்போ பர்மா போயிருந்தேன், பர்மாவில் அரிசி ஜாஸ்தி, பர்மா மக்கள், ஆமாம் சக்கரை கம்மியாக இருக்குது அங்கே இருக்க மக்களுக்கு. என்னடா காரணம் அப்படின்னா, இயல்பிலேயே அவங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ற மோகம் இல்லை. ரொம்ப காலமாக அவங்க அடிமைப்பட்ட சூழலில் வாழ்ந்ததுனால நம்ம இங்கே இந்தியாவில் ஸ்வீட்ஸ் பெருகி இருக்கிற மாதிரி பர்மிய மக்களுடைய வாழ்க்கை முறையில் ஸ்வீட்ஸ் இல்லை. பல விருந்துகள்லேயே கூட ஸ்வீட்டே பரிமாறதில்லை, அவங்க பாயசம் கூட பரிமாறதில்லை. போதுமா? நான் ரொம்ப வியந்தேன், அவங்களுக்கு பழக்கத்திலேயே அது இல்லை. ஆனால் அதுக்கு மாறா ஒரு 30 வகைக்கு மேலே பருப்பு இருக்கு. பருப்புனா நமக்கு தெரிஞ்ச ஒரு 10 பருப்பு தான் நமக்கு தெரியுது, ஆனால் அவங்க யூஸ் பண்ணுற பருப்பை பார்த்தா ஒரு 30 வகைக்கு மேலே இருக்கு. ஒன்று அவ்வளோ ருச்சியாக இருக்குது, அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன், அவங்களுக்கு சர்க்கரையினுடைய அளவு குறைவாக இருக்குது பர்மிய அந்த மக்களுக்கு. அதுக்கு காரணமே அரிசி இருந்தால் கூட அவங்க புரோட்டீன் அதிகம் சாப்பிட்றாங்க, ஃப்ரெஷ்ஷாக விளையிற காய்கறிகள் நிறைய சேர்த்து சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம பண்ண முடியாதா? முடியும். நீங்கள் யாராவது எப்பாவது வெளிநாடு போனால் வெளிநாட்டு சூப்பர் மார்க்கெட்டை போய் ஒரு தடவை சுற்றி பாருங்க, எவ்வளவு கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் இருக்குது, எவ்வளவு கலர்ஃபுல் காய்கறிகள் இருக்குது, எவ்வளவு நிறம் அதிகமான அந்த உணவுப் பொருள்கள் எல்லாம் சமைச்சது இல்லை, நான் சொல்கிறது இயற்கை. எத்தனை விதமான நட்ஸ் இருக்குது, எத்தனை விதமான குடமிளகானா 5 கலரில் 4 கலரில் இருக்குது, கத்திரிக்காய் ஒரு 7-8 கலரில் இருக்குது, அவரைக்காய் ஒரு 7-8 கலரில் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன், அது மாதிரியாக காய்கறிகளை நாம் வீட்டில் சமைத்து உண்ணுகிற பழக்கத்தை நம்ம அதிகமாக்கிக்கலாமே. சாப்பாடுன்னு சொன்னால் இப்போ எங்கே நீங்கள் போங்க, காலை இட்லியா, தோசையா, பொங்கலா, பூரியா, வடையா, எல்லாம் கடைசியில் நமக்கு மாவு தான்.
மாவை எந்த ஃபார்ம்ல, யமன் எந்த வடிவத்தில் வந்தா என்ன? ஃபுல் சூட் போட்டு வருவார் சார் தான். ஏன் நமக்கு என்னப்பா யமன் எப்படி வந்தா என்ன? அவர் வந்து எருமாட்டில் வரமாட்டார் சார், புல்லட்லேயே வருவார் அப்படின்னா. எப்படி வந்தா நமக்கு என்ன? அது இட்லியாக இருந்தாலும் அதே தான், தோசையாக இருந்தாலும் அதே தான், வடையாக இருந்தாலும் அதே தான், பூரியாக இருந்தாலும் அதே தான். எல்லாமே நம்முடைய அணவில் அவ்வளவு மாவுகள். ஒரு விருந்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதிலாக நாம் ஏன் வேறு மாதிரி யோசிக்கக்கூடாது? புரோட்டீன் கண்டென்ட் உள்ள உணவுகளை நோக்கி ஏன் நகரக்கூடாது? இவைகளெல்லாம் நாம் கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கணும். இதை விட நான் ரொம்ப ஆழமாக உங்களுக்கு அறிவுரையெல்லாம் சொல்வதற்குரிய மெடிக்கல் படிப்பு இல்லை. ஆனால் அதுக்காக சொல்லாமல் நிறுத்த மாட்டேன். அதானே எங்கள் வேலையே. நாங்கள் தான் பார்க்காத கடவுளை பற்றியே 100 வருஷமாக பேசுகிறோம்ல. அப்புறம் இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமாக என்ன? உங்களுடைய ஏன் உணவை பற்றி இவ்வளோ வற்புறுத்துறோங்கிறத மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். சார், நம்முடைய குடலில் இருக்கிற கட் பாக்டீரியா இருக்குல்ல, அதுதான் நம்ம வாழ்க்கையை 99% நிர்ணயிக்குது. இப்போ நான் அதுக்கு காரணம் சொல்கிறேன் பாருங்க. குழந்தையோட ஃபார்மேஷனில் முதல்ல வயிறு தான் ஃபார்ம் ஆகுது, அப்புறமா தான் அதுலேருந்து வளர்ந்துக்கிட்டு போய் மூளை உண்டாகுது. இன்னும் சரியாக சொல்கிறதா இருந்தால், இந்த பூமி உண்டாகி பூமியிலேருந்து நிலா பிரிஞ்சு போய் உண்டான மாதிரி தாயார்கிட்ட பூமி மாதிரி அந்த குழந்தையோட வயிறு உண்டாகி வயிறுலேருந்து கொஞ்சம் பிரிஞ்சு போய் மூளை உண்டாகுது. நம்முடைய உடலில் எல்லா விஷயத்திலையும் உடலில் உத்தரவு பிறப்பிக்கிற அதிகாரம் மூளைக்கு உண்டு. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, மூளைக்கே உத்தரவு பிறப்பிக்கிற அதிகாரம் வயிற்றுக்கு உண்டு. எப்படி உண்டு? ஏன்னா அது முன்னாடி உருவானது. அது தான் ஒன்று சாப்பிட்ட உடனே இதை சாப்பிட்றத டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பொருள் வேணும்னா அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் போடணும், மூளைக்கு சிக்னல் அனுப்பும். நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், மூளை சொல்லி தான் எல்லாமே நடக்கும், ஆனால் வயிறு சொல்லி மூளை கேட்கும். இது ஒரு பெரிய அதிசயம் இல்லையா? அதுக்கு முன்பு உண்டானது. அப்போ அதில் இருக்கிற பாக்டீரியாக்கள் பல நல்ல விஷயங்களை டிசைட் பண்ணுது. நீங்கள்லாம் சங்கடப்படுற மாதிரி ஒன்று சொல்லிட்டு நான் போவேன், அப்போ தான் எனக்கு தூக்கம் வரும். மகிழ்ச்சியாக இருக்கிறதுங்கிறது லைஃப்பில் ரொம்ப முக்கியம் இல்லை? சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது நீங்கள் சொல்வீங்க, நீ முடித்தாலே எங்களுக்கு அது வந்துடும்பா, எதுக்கு இது அனாவசியமாக ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ணுறேன்? மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வயிற்றில் இருக்கிற பாக்டீரியா துணை பண்ணுங்கிறது நம்ம படித்தோமா? டாக்டர்ஸுக்கு தெரியும், நமக்கு தெரியுமா? மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அது உதவும். இப்போ தான் நீங்கள் சங்கடப்படுற மாதிரி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இந்த பாக்டீரியாவை பிரித்து எடுக்கிறதுக்காக மேல்நாட்டிலலாம் என்ன பண்ணிட்டோம், மற்றவங்க சாப்பிட்டுட்டு வெளியே அனுப்புறது. குழந்தைங்க பாஷையில் கக்கா சாப்பிட்டு வெளியே அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அந்த பாக்டீரியாவை மாத்திரையாக்கி கொடுக்குறோம். எப்படி? மற்றவங்க சாப்பிட்டு வெளியே அனுப்புறத பிரித்து ப்ராசஸ் பண்ணி சில பேருக்கு கெட்ஸை சரி பண்ணுறதுக்கு அதை கொடுக்குறான். இதுக்கு நாமளே தின்னு தொலைக்கலாமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய வயிற்றுக்கு தேவையானது என்ன நம்ம கண்டுபிடிக்க முடியாதா? எதெல்லாம் நமக்கு அருமையாக நமக்கு ஒத்து போகும், எதெல்லாம் நம்மளை மகிழ்ச்சியாக வச்சுருக்கோம், எது சாப்பிட்ற போதெல்லாம் நம்ம ஆக்டிவாக இருக்கிறோம். ஒரே ஒரு விஷயம், உணவு நமக்கு ஒவ்வாமையாங்கிறதுக்கு என்ன விஷயம்னா, எந்த உணவு சாப்பிட்ட பிறகு உன்னால் வேலை செய்ய முடிகிறதோ அதுதான் உனக்கான உணவு. எந்த உணவு சாப்பிட்ட பிறகு உன்னால் வேலை செய்ய முடியவில்லை என்று தோன்றுகிறதோ அது உனக்கான உணவு அல்ல. இன்னொரு வேலை செய்யணுங்கிற அந்த டெம்ப்டேஷனை உண்டு பண்ணணும் உணவு. அது இல்லைனாலே அது நமக்கு உரியதல்ல, நம்மளை அப்படியே கிழத்தள்ள போகுதுன்னு அர்த்தம். அதை தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம்னா டெஃபினட்டாக மாற்றம். ஃபேட், அப்புறம் சால்ட், அப்புறம் சுகர், இதுக்கு கிரேவிங் இருக்கிற மாதிரி பண்ணக்கூடிய ஆற்றல் கட்ஸில் இருக்கிற அந்த பாக்டீரியாவுக்கு தான் இருக்குது. ஸோ அவைகளை நாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்ல முறையில் பயன்படுத்த தொடங்கணும்னா மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அதனால் அமெரிக்கா பக்கத்தில் ஒரு தீவில் வாழ்கிற மக்கள், அவங்கள பற்றி போட்டிருக்கான், புற்றுநோயே கிடையாது அவங்களுக்கு. அந்த தீவில் வாழ்கிற மக்களுக்கு புற்றுநோயே கிடையாது. உலகத்தில் இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு புற்றுநோய், அவங்களுக்கு இல்லவே இல்லை. ஏன்டா இல்லைன்றா? ஒரு 4-5 விஷயம். 1, அவங்க கலர்ஃபுல் ஃபுட்ஸ் சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிட்றது பீட்ரூட் ஒரு கலர், கேரட் ஒரு கலர், அப்புறம் பர்பிள் கலரில் சில காய்கறிகள் இருக்குது. முட்டைக்கோஸ்லேயே அந்த ஒரு வயலட் கலரில் ஒரு முட்டைக்கோஸ் இருக்கும். இந்த மாதிரி கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதான் அந்த கிராமத்தில் ஜனங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய அவங்க சாப்பிட்றத பார்த்தா அதை அடுக்குவாங்க. முதல்ல அந்த கிராமத்தில் எல்லாரும் ஒன்றா வந்து உட்காந்துக்குவாங்க, நிறைய கலர்ஃபுல்லாக அதை அடுக்கிடுவாங்க. அதை பார்த்துட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கலரை என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க.
இது முதல் விஷயம். இதை விட அவங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டான். எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா சாப்பிட்றதால தான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க. அதனால மகிழ்ச்சியா சாப்பிடுறாங்க. மகிழ்ச்சியா சாப்பிடுற போது அவருடைய உடல் நலமே மாறாது. சோ இதான் நாம அவாய்ட் பண்ணலாம்ல. மற்ற விஷயங்கள் மருத்துவ ரீதியான ஆலோசனைகள் அவங்க சொல்லுவாங்க. மகிழ்ச்சியா சாப்பிடுறது திருப்பாவை படிக்கிறோம். திருப்பாவையில் ஒரு வரி வரும், என்ன கூடி இருந்து குறைந்தேனோர் எப்பாவாய். கூடி இருந்து எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுற போது உடலுடைய நலம் உண்டாகிறது. அதனால வீட்டை சேர்ந்து சாப்பிட பழகணும், கடற்குள்ள சாப்பிட பழகணும். உணவு தான் வயிற்றுக்குள்ள போய் முதல் மாற்றத்தை நமக்குள்ள ஏற்படுத்தும். எல்லாத்தையும் நான் ஆரம்பத்தை சொன்ன மாதிரி, நான் ஆகஸ்ட் 15 விடுதலை தினம் கொண்டாடினால் போதாது, நம்மிலிருந்து நாம் விடுதலை பெற்றவர்களாக வாழ்க்கை. நன்றி.